காலை வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் வரவேற்கின்றோம். இன்றைக்கு தேவனுடைய செய்தியை கேட்கத்தக்கதாய் தேவன் கொடுத்த இந்த 24ஆம் நாள் இந்த வருஷத்தில் காலையில் வச்சிருக்கிறோம். இந்த பரிசுத்த நாளில் தேவனுடைய பரிசுத்த வார்த்தையை கேட்க நாம் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஜெபித்துக் கொள்வோமா? பிதாவே, இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியினால உந்தப்பட்ட எழுதப்பட்ட இந்த ரகசியங்களை நீர் எங்களுக்கு உணர்த்தவும் வெளிப்படுத்தவும் ஆண்டவரே எங்களை வழிநடத்துங்கப்பா. இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் எப்படியாக நீர் கொடுத்த வேலைகளை பொறுப்புகளை செய்து முடிக்கணும் எனக்கு கற்றுத்தாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஐ சார்ஜ் யூ, நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். இதான் இன்றைக்கு நம்முடைய பிரசங்கத்தின் தலைப்பு. நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். ஐ சார்ஜ் யூ. இந்த 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் வாசிக்க முன்புக்காக இந்த கடிதம் எழுதின காரணம் என்னவென்று சற்று தெரிந்து கொண்டால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது ஒரு திருச்சபைக்கு எழுதுகின்ற ஒரு கடிதம் அல்ல. இது தீர்க்க தரிசன கடிதமும் அல்ல. ஒரு சீனியர் பாஸ்டர் ஒரு ஜூனியர் பாஸ்டருக்கு எழுதுகிற கடிதம். ஒரு மென்டோ ஒரு மென்டனிக்கு எழுதுகின்ற ஒரு கடிதம். ஸோ இந்த கடிதத்தில் அவருடைய ஜூனியர் பாஸ்டர் சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். ஐ சார்ஜ் யூ. சார், இந்த வசனத்தை மேற்கொண்டு நாம் படிப்போம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் வசனம் 1-9 வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் எங்களோடு கூட வாசிக்கும்படியாய் தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். எந்தெந்த வசனம் இருந்தாலும் பரவாயில்ல, ஆங்கிலத்திலையா தமிழ்லையா பாஷாலியா உங்களுக்கு புரிந்த வசனத்தை எடுத்து அப்படியா வாசித்துக் கொள்வோமா? வாசிக்க கேட்போம். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாய தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளை இடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாகிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கன்னடம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திறன் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனு தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. அன்பானவர்களே, ஐ சார்ஜ் யூ, நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். இது ஒரு அவசரமான ஒரு எமர்ஜென்சி கட்டளை.
இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, ஐ சார்ஜ் யூ. இந்த ஐ சார்ஜ் யூ என்ற வார்த்தை மிலிட்ரியில் எடுத்துக்கொண்டீங்கன்னாக்கா ஒரு ஹை ரேங்க் உள்ளவங்க அவங்க பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது தன்னுடைய ஜூனியர்கிட்ட கொடுப்பாங்க, ஒரு பேட்ச் குத்துவாங்க. அவங்க நெஞ்சில் அதை குத்தும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, இந்த நாட்டுக்கும் இந்த தேசத்திற்கும் நான் உண்மையுள்ளவனாக இன்னொரு உயிரை கொடுத்து நான் இந்த நாட்டை காப்பேன் என்று சொல்ல விதமாக அந்த கட்டளையை அந்த வாக்குறுதி எடுப்பாங்க. இன்றைக்கு இடையில கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம பிரசிடென்ட்ஸ், நம்மளுடைய அமைச்சர்கள் இவர்கள் வாக்குறுதி அவங்க முன்னுக்கு, நம்மளுடைய பிரதமர் முன்னுக்கு, அவங்க போய் ராஜாக்கள் முன்னுக்கு எடுக்கும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா, நாங்கள் கட்டளை எழுதுகிறோம், இதை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி அந்த கட்டளை பிரகாரமாக இங்கே இன்றைக்கு நம்ம மத்தியில் ஒரு சீனியர் பாஸ்டர் ஜூனியர் பாஸ்டர் சொல்றாரு, ஒரு மிலிட்ரி லெவலில் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளை எழுதுகிறேன், ஐ சார்ஜ் யூ. ஏனென்று அவசரமாக நீ வரணும், அவசரமாக இந்த பணிவை இந்த வேலையில் நீ சேரணும். ஏனென்றால் என்னுடைய காலம் முடிய போகுது, நான் இந்த உலகத்தை விட்டு போகின்ற நேரம் வந்துருச்சுப்பா, நீ வா, சீக்கிரம் வா என்று அந்த இன்சார்ஜ் அந்த பதவியை ஏற்றுக்கொள்ள பவுல் தீமோத்தேயுவை கூப்பிடுறாரு. அவர் கூப்பிடும் பொழுது பாருங்க, அவர் என்னமெல்லாம் சொல்றாரு, இந்த கம் ஐ சார்ஜ் யூ, நான் உனக்கு இந்த கட்டளைகளை தருகிறேன். ஏன் இவ்வளவாக பார்க்குறாங்கன்னா, யான் அந்த கமாண்ட்மெண்ட் அவர் சொல்றாரு பாருங்க. முதலாவது அவர் சொல்றாரு அந்த 2வது வசனத்தில் 1வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, தேவனுடைய பிரசன்னத்தில் உயிரோடு இருக்கிறவங்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னணியிலையும் ஐ சார்ஜ் யூ. அப்படின்ற சாதாரண ஒரு வேலை இல்லை, சாதாரண ஒரு வேலைக்காக ஒன்று சேர்க்கல, சாதாரண ஒரு கட்டளை தேவன் உனக்கும் எங்களுக்கும் கொடுக்கல. தேவனுடைய கட்டளை என்னவென்ற பவுல் தன்னுடைய ஜூனியர் பாஸ்டருக்கு சொல்றாரு, அப்பா இந்த கட்டளை தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்புக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு உள்ளவங்களையும் மரித்தவரையும் நியாயம் தீர்க்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்னணியிலையும் இந்த கட்டளையை தருகிறேன். அப்படி என்ற என்ன அவ்வளவு பெரிய கட்டளை, அப்படி என்ற என்ன பெரிய கட்டளை அது? ஏன் இவ்வளவு பலவந்தப்படுத்தி இவ்வளவு ஒரு பயங்கரமாக அவரை அதை வலியுறுத்துறாரு? அந்த கட்டளை என்னவென்றால், நீ பிரசங்கம் பண்ணு, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணு. You need to preach the word of God. In the presence of the God, I command you. The one who is going to judge the living and the dead, the Lord Jesus Christ presence, I charge you. What's so great about this charge? The Lord says, preach the gospel, preach the good news, my dear Timothy, my son. ஒரு மென்டரிட்டி சொல்றாரு, ஒரு சீனியர் பாஸ்டர் ஜூனியர் பாஸ்டர் சொல்றாரு, அப்பா ஏன் என்றால் காலம் வருகிறது, அதை நீ எப்படி பிரசங்கம் பண்ணணும்? சும்மா பிரசங்கம் பண்ண வந்தேன், அவங்க கேட்கல, அவங்க போயிட்டாங்க. இல்ல 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 இல்ல, நோ 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 நோ. This kind of a preaching, not the Lord is, the senior pastor is expecting, the Lord is expecting from you. அவங்க என்ன செய்யறாரு பாருங்க, இந்த 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எப்படிப்பா அது சொல்லுது? சமயம் வாய்த்தாலும் வாய்க்கால் விட்டாலும் whether the season or not right season, you are ready. சாக்கு போக்கு சொல்லாத, பிரசங்கம் பண்ணு.
ஓகே, ஜாகிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி ரிபோக் தன் கண்டனத்தோடும் கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஐயா, கடிந்து கொள், கண்டனம் பண்ணு, புத்தி சொல்லு. ஏனென்றால் why the Lord wants you to not a buttering passages, not a buttering message preaching that you are going to preach. You're going to preach the word of God with a boldness, with a correction, with a rebuke. Correct them. ஐயா, ஆடி பாடி கூத்தடிக்க நீ சபைக்கு வரல. தேவனுடைய பரலோகத்தை நீ காமிக்கின்ற, எச்சரிக்கின்ற, கண்டிக்கின்ற ஊழியத்தில் நீங்களும் நான் ஈடுபட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு விசுவாசத்துக்குள் இருக்கின்ற இந்த கட்டளை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நேரியம் வாய்த்தாலும் காரியம் வாய்க்காவிட்டாலும், இன் சீசனோ அவுட் ஆஃப் சீசன், we need to preach. நம் தேவனுடைய சத்தியத்தை கடுமையாக கடிந்து கொண்டு போதிக்க வேண்டிய நம்முடைய கடமை. திருச்சபையை நானும் நீங்களும் இந்த கடமைக்குள்ளாக வந்திருக்கிறோம். சொல்றாரு, இந்த கடமையில் உனக்கு நான் கற்றுக் கொடுத்தது என்ன? இன்ஃபர்மேஷன், இன்சுலேஷன், இன்ஸ்பிரேஷன். இதை ஒரு போதகர் ஒரு பிரசங்கி கொண்டு வரும் பொழுது ஏதோ அங்கே தொட்டு இங்க தொட்டு பிரசங்கம் பண்ணிட்டு போறதுக்காக வரலங்க. இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற இன்ஃபர்மேஷன் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது காலகட்டத்தில், இந்த சீசன்ல என்ன நடக்குது, இந்த சீசன்ல என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று தெரிந்து அறிந்து வர வேண்டும். அதை போதகர்கள், பிரசங்கிமார்கள், விசுவாசிகள் இன்சுலேஷன் பண்ண வேண்டும். சொல்லுவாங்க, ஐயா இன்சுலேட் பண்றோம். இந்த இன்சுலேஷன் என்ற வார்த்தை புகுத்துறது. ஒரு இன்ஜெக்ஷன் போடுவான் பாருங்க, இப்ப இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏனென்றால் இந்த வியாதியை தற்காத்துக் கொள்ள, இந்த வியாதி வராத படிக்க நம்மளுடைய சரீரத்தை அந்த இன்சுலின் ப்ரொடெக்ட் பண்ணும், குறைக்ட் பண்ணும். அப்படி என்ற என்ன சொல்ல வர தெரியுங்களா? நீங்க இந்த இன்சுலின் பண்ணும் பொழுது, சில காரியங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது, கரெக்ஷன் பண்ணும் பொழுது மிஸ்டேக் பண்ணுவாங்க, மிஸ்டேக் வரும். ஆனா அதை நீங்க கரெக்ட் பண்ணணும். அதான் முதலியே பவுல் அப்போது அழகா சொல்லி இருக்கிறாரு, நீடிய சாந்தத்தோடு புத்தி சொல்லு. சில சமயத்தில் நம்ம உணர்ச்சி வசப்பட்டுருவோம், மாதிரி ஆத்திரப்பட்டுருவோம். என்னடா இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டீங்க, ஏன்னா அதே சுயம். ஆனா இங்க ஒரு வார்த்தை நல்லா போட்டிருக்காரு, திமோத்தி என்னுடைய சக ஊழியத்தில் நீ ஒரு தகப்பனாக, ஒரு மகனாக உனக்கும் இருக்கின்ற உறவு, ஒரு மென்தோவாக, ஒரு மென்டினியாக எனக்கும் உனக்கும் உள்ள உறவு சாந்தத்தோடு நீ போதிக்கணும். தெரியுமா? கண்டிப்போடு போதிக்கணும். அதே சமயத்தில் கடினத்தோடு போதிக்கணும். ஏனென்றால் இந்த வருகின்ற காலம் மோசமா இருக்குப்பா. இன்சுலின் பண்றாரு, நீ தற்காத்துக் கொள்ளணும், மற்றவங்களுக்கு காத்துக்கொள்ளணும் விசுவாசத்துல. அதே சமயத்துல இன்ஸ்பிரேஷன், மற்றவங்களுக்கு ஊக்குவிக்கிறவராக இருக்க வேண்டும். மற்றவங்களையும் கிறிஸ்துக்குள்ளாக நீ ஊக்குவித்து முன்னோக்கி செல்ல வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்பெல்லாம் பெரிய பெரிய சபைகள் கட்ட விடுறது, பெரிய சபைகள் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த கூரை, அந்த மூரை, அந்த டீப்பு பார்த்தீங்கன்னாக்கா அது எங்க இருக்குனாக்கா
பரலோகத்தை நோக்கி எவ்வளவு மேலே இருக்குமோ அவ்வளோ மேலே நோக்கி கட்டுவாங்க. ஏன் இதுனாக்கா, நம்மளுடைய தெய்வீக போதனைகள் பரலோகத்தை நோக்கி இருக்கணும். உனக்கு உள்ள இருக்கின்ற இந்த சத்தியங்கள் பரலோகத்தை நோக்கி பார்க்கணும். இந்த கண்டிப்புகள் பரலோகத்துக்கு போவதற்கு படிக்கல்லாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் இன்ஃபர்மேஷன், இன்ஸ்டலேஷன், இன்ஸ்பிரேஷன் நீங்க கொடுக்கணும். அந்த திருச்சபையை வழி நடத்த நீங்களும் நானும் வழி நடத்தினுங்க. அதனால் இப்படி பார்க்கும் பொழுது திமோத்தேயு எடுத்துக்கொண்டீங்கன்னாக்கா ஒரு 3வது தலைமுறை கிறிஸ்தவன். அவங்க பாட்டி, அப்புறம் அவங்க அம்மா, அப்போ இவர். ஸோ 3வது தலைமுறை கிறிஸ்தவன் நான் இருக்கையில் நினைக்கக்கூடாது, நான் 3 எங்கள் தாத்தா பாட்டி புட்டெல்லாம் கிறிஸ்தவங்க, நாங்களாம் கிறிஸ்தவங்க, நீங்கள் என்ன எனக்கு சொல்லிக் கொடுக்குறது, நீங்கள் என்ன எனக்கு சொல்கிறது, நான் பிறந்ததே சேர்ச்சில் தானே நினைக்கலாம். சமயத்தில் இப்படி தான் சில சமயங்களில் அநேக காலமாக நான் இருக்கிறேன், இவர் என்ன சொல்ல வந்துட்டாரு, அநேக பெரிய பெரிய பிரசங்கியாரெல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், பவுலுடைய ஊழியத்தில் அநேகர் வந்திருந்தாங்க. ஆனால் ஊழியக்கார தகுதி உள்ளவன் திமோத்தி. அந்த ஊழியக்காரனுக்கு தான், அந்த சீனியர் பாஸ்டருக்கு தான் தெரியுது திமோத்தி இடத்துல அந்த அழைப்பு இருக்கிறது. திமோத்தி என்னுடைய இந்த அழைப்பை எடுத்து நடத்துகின்ற தகுதி இருக்கிறது. He became in charge to this position. அதுதான் திமோத்தி கூப்பிடுறாரு. அவர் கூட எத்தனை பேர் இருந்து இருக்கலாம், எத்தனை பேர் வழி நடத்தி இருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னாக்கா புதிய ஏற்பாடினுடைய அநேக சபைகளுக்கு அவர் போதிச்சிருக்காரு, புத்தி சொல்லி இருக்கிறாரு. அது எத்தனை பேர் வந்திருக்கலாம். ஆனா அங்க அது கூட பார்க்கிறாரு, என்னுடைய இந்த போதனைக்கு, இந்த தகுதிக்கு, இந்த ஊழியத்திற்கு தகுதியானவன் திமோத்தி தான். அதுக்கு தான் அவர் எவ்வளவு கண்டிப்பாக போதிக்கிறாருங்க. எஸ், சில சமயத்தில் இந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்கனாக்கா, நம்ம கைகளை பிடிச்சி கூட்டு போனாக்கா நம்மளை கைகளை பிடிக்க விட மாட்டாங்க. என்னடா அவங்க வளர்ந்துட்டாங்க, அவங்க நினப்பு வாழ்ந்துட்டாங்க, நீங்கள்லாம் தெரியும், நீங்கள் என்ன கை பிடிச்சி நடத்துறது, என்னென்ன இனிமேல் நீங்கள் கூப்பிட்டு போகிறது சொல்லிட்டு விட்டுருவாங்க. சில பேரண்ட்ஸு நானும் சில சமயத்தில் என்ன செய்யுது, இந்த பையனுங்க சின்ன பையனை குட்டி பையனாக இருப்பானுங்களே, சில சமயத்தில் நம்ம இந்த கடனை போகும்போது பிடிச்சிட்டு போவோம், கையை உதறி விட்டுருவாங்க, சண்டை விட்டுறது, விட்டு உருண்டு பிறண்டு அடிப்பட்டு வரும் பொழுது வலி என்ன வருத்தம் என்ன அவங்க தெரிஞ்சுட்டு வருவாங்க. அப்போதாங்க அவங்களுக்கு தெரியும். நம்ம சுயத்தில் இதே இதுதான் அந்த கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. ரொம்ப பேருடைய வாழ்க்கையில், இந்த ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில் அவங்க நடக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது இதே மாதிரி காரியங்கள் நடந்திருக்கு. அந்த கெட்ட குமார காரியம் என்ன தெரியுங்களா, அவன் காத்திருக்க தெரியல. எனக்கு வேணும், இப்பயே வேணும், நான் இப்பயே அதை செய்யணும், இப்பயே நான் அனுபவிக்கணும். அதான் நம்ம இடத்துல இருக்கின்ற ஒரு பலவீனம். அன்பானவர்களை, நாம் இந்த ஊழியத்துக்கு வரும் பொழுது என்னுடைய பாஸ்டர், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் எங்களை ஏசிருக்காரு, கடிந்து கொண்டு இருக்கிறாரு. அவர் அநேக சமயத்தில் பொம்பளை பிள்ளைங்களோட பேசக்கூடாது, பொம்பளை பிள்ளைங்களை உட்கார இடத்துல அங்கே உட்கார்ந்து அங்கே பேசிட்டு கூடாது. அந்த மாதிரி சில சமயத்தில் சில ஒரு கட்டத்தில் பேசிட்டாரு என்ன ஆகக்கூடிய தகப்பன். அப்போ எனக்கு ரொம்ப ஆத்திரம், ஏன்னா அப்புறம் வாலிப வயசுல சொன்னேன், பாஸ்டர் நீங்கள் பொம்பளை பிள்ளைங்க முன்னுக்கு இந்த மாதிரி ஏசிட்டீங்க, எனக்கு இந்த கேவலப்படுத்திட்டீங்க. நான் சொன்னேன், அப்புறம் ஒரு தகப்பனாக இருந்து சொன்னாங்க, உன்னை கேவலப்படுத்த சொல்லல, நீ வருங்காலத்தில் ஒரு நல்ல ஊழியக்காரனாக வரணும், நீ வருங்காலத்தில் ஒரு நல்ல விசுவாசியா வரணும், நீ மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும் என்று என்னுடைய அன்பினால
அது மற்றவங்களும் அந்த பாடத்தை படிச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த உரிமையோடு உன்னை கண்டிச்சோம்பா. என்ன சொல்றேன் மற்றவங்கள நான் கண்டிக்கல, ஆனா உன்னை நான் கண்டிச்சுனாக்கா என் ஆவிக்குரிய தகப்பனுங்க அந்த உரிமையோட உன்னை நான் கண்டிக்கிறேன். மற்றவங்க நான் கண்டிக்கலையே, மற்றவங்களை நான் ரிவோக் பண்ணலையே, மற்றவங்களை நான் குறைக் பண்ணலையே. ஏனென்றால் வருகின்ற காலங்களில் இந்த பொசிஷனுக்கு வருகின்ற அழைப்பு நடத்தல இருக்கிறத நான் பார்க்கிறேன். அப்ப நான் ஊழியக்காரன் இல்லை, அப்ப நான் பாஸ்டராவும் இல்லை, சாதாரண ஒரு விசுவாசி. ஆனா அன்றைக்கு என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் போதித்தது, இன்றைக்கு இன் சார்ஜ், ஐ சார்ஜ் யூ, நான் கட்டளை எடுக்கிறேன். ஏன் என்றால் இந்த கட்டளை நீ போதிக்கும் பொழுது நீ அவங்களை கடிந்து கொள்ள வேண்டும், அவங்கள நேர்த்தியாக நடத்த வேண்டும், கரெக்ஷன் பண்ண வேண்டும், கண்டிக்க வேண்டும் என்று ஏன் இப்படி சொல்றாங்க? இப்போ வார்த்தை என்ன சொல்லுவாங்க, இப்போ ரொம்ப பிடிச்சது எனக்கு டைலாக் தாங்க, அப்பு அப்பு வச்சானா அப்பு, இந்த மாதிரி பேசினா தாங்க உங்களுக்கு பிடிக்கும். ஏன் கண்டிச்சு பேசுறாங்களே அது உங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி டைலாக்லாம் பேசினாக்கா உங்களுக்கு பிடிக்கும். ஏமாந்துட்டாங்க. ஏன் கீழே நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்கிறாரு. அவர்கள் அந்த சத்தியத்தை வசிப்போம். 3வது வசனம் என்ன சொல்லுது? ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனமில்லாமல் செவித்திறன் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொள்கிறார்கள். திருச்சபையை ஏன் இவ்வளவு கடுமையாக நீ போதிக்கணும்? ஏன் இவ்வளவு கடுமையாக பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய ஜூனியர் பாஸ்டருக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்றால், காலம் வந்துருச்சு, வரப்போவதில்லை, வந்துருச்சு. ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, அவங்களுக்கு சூட் பண்ற மாதிரி, அவங்களுக்கு சொகுசா இருக்கிற மாதிரி, அவங்களுக்கு தடவி கொடுக்கிற மாதிரி, அவங்கள நைஸ் பண்ற மாதிரி. நீ போதின்னு சொல்லல, போதிக்காத. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியம் உள்ள உங்களுக்கு தெரியும், இந்த ஆரோக்கியம் உள்ள போதனைகளை அவங்களுக்கு பிடிக்கலைங்க. ஆரோக்கியம் என்று நம்மளுடைய சரீரத்துக்கு சம்பந்தப்பட்டதும், நம்ம ஆவிக்குரிய சம்பந்தப்பட்டதும், நம்மளுடைய சிந்தனைகளுக்கு சம்பந்தப்பட்டதும், நம்மளுடைய குடும்பத்துக்கு சம்பந்தம். ஒரு ஆரோக்கியமான குடும்பத்தை நடத்தின என்றால், ஒரு ஆரோக்கியமான ஒரு தலைவனாக, ஒரு கணவனாக நீ வாழ வேண்டும் என்றால், ஒரு ஆரோக்கியமான விசுவாசியாக நீ வாழ வேண்டும் என்றால், தேவனுடைய சத்தியத்தை சத்தியமாக போதிக்கின்ற தேவ மனுஷனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கத்துக்கோ. தேவ சபைக்கு, அந்த மாதிரி சபைக்கு போ. இந்த ஆப்பு வச்சா என்ன பூ, அந்த பூன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏமாந்துடாதீங்கப்பா. கேட்க நல்லா இருக்கும். ஆனா இன்றைக்கு தேவன் நம்மளுக்கு கண்டித்து சொல்வது என்னவென்றால், இந்த மாதிரி போதனை அவங்களுக்கு பிடிக்கல, கண்டித்து போதிக்கின்ற போதனைகள் பிடிக்கல, அவங்களுக்கு ஏற்ற போதனைகளை அவங்க தேடி நாடி போறாங்க. சத்தியத்துக்கு செவிகளை விளக்கி, 4ஆம் வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது, சத்தியத்துக்கு செவிகளை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு மிக்ஸ், இந்த மாதிரி கட்டுக்கதைகளையும் அவங்க நம்பி போறதுக்கு காலம் வந்துருச்சு. ஆனா நீங்களும் நானும் சத்தியத்தை எப்படி கண்டிச்சு உணர்த்தி போதிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, குடும்பத்திற்கு. நான் இன்னும் இந்த சத்தியத்தை எப்படி நான் கைப்பிடிக்கிறேன், கடைப்பிடிக்கிறேன், இது ரொம்ப முக்கியங்க. So அதனால I charge you, நான் கட்டளை எடுக்கிறேன். ஐயா சும்மா நான் கட்டளை எடுக்கிறேன்னு சொல்றது மாமிசத்தினாலும் ரத்தத்தினாலும் அல்ல, தேவனுடைய பிரசன்னத்தை முழுமைக்காக கட்டளை எடுக்கிறேன், கர்த்தருடைய முழுமைக்காக கட்டளை எடுக்கிறேன்.
மரித்தவர்களையும் உயிரோடு உள்ளவர்களையும் நியாயம் தீர்க்க போகின்ற இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் உன்னை கட்டளையிடுகிறேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷம் நீ சொல்லணும். அந்த சுவிசேஷம் சொல்றதுக்காக சொல்லாதபடிக்கு கண்டிப்பாக சொல்லணும், கட்டாயமாக சொல்லணும், திருத்துறதுக்காக சொல்லணும், நேர்த்தியாக சொல்லணும். That's called information, inspiration, inspiration. அன்பானவர்களே, இந்த பொசிஷனுக்கு வரும்பொழுது இந்த சார்ஜ், you going to take the charge. There's a 3 kinds of charge that you going to do. இந்த பதவி நியமனத்துக்கு வரும்பொழுது 3 காரியங்கள் செய்யும். சேஞ்ச், சேலஞ்ச், and charge. இந்த பதவியை நீங்க எடுக்கும் பொழுது, இந்த பதவி தெரிவித்துக்கு நீங்க வரும் பொழுது, இந்த சார்ஜ், சேலஞ்ச், சேஞ்ச். சோ இந்த பொசிஷன்ல இருந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நம்ம அப்படியே இதுக்கு போவோம். ஐயா, நான் கொஞ்ச நாள் போக போறேன். 7ஆம் வசனம் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பாருங்க ஐயா, நீ சார்ஜ் எடுக்க போற, இந்த ஊழியத்துக்கு வர போற. ரொம்ப பேர் இந்த ஊழியத்துக்கு வருவாங்க, ரொம்ப பேர் இந்த ஊழியத்துக்கு வந்து பிடிச்சிருக்கு, ஆனால் கேட்டு என்னோட வார்த்தை கேட்குறாங்க. நான் நல்ல ஸ்பீக்கரு, நான் நல்ல என்னது ஜோக்கரு, நான் நல்லா காமெடி பண்றேன். ஏன் நீங்க காமெடி பண்ண, ஜோக் பண்ண, இது இடம் இல்லை. உனக்காக ரத்தத்தை சிந்தி மீட்ட தேவாதி தேவனுக்கு முன்புக்காக நீங்களும் நான் என்ன கணக்கு கொடுக்க வேண்டிய ஊழியம் இந்த ஊழியம். இந்த ஊழியத்துல எனக்கு அநேக சேலஞ்ச் இருக்கு. The challenge make them change. Yes. உங்களை விசுவாசத்தை காட்டும் அநேக போராட்டத்தை போராடினீங்க. ஆமாப்பா, பவுல் சொல்றார் அவருடைய வாழ்க்கையில, ஐயா என் ஜாதி ஜனனை ஒதுக்கிட்டானுங்க, என்னை அடிச்சானுங்க, என்னை சிறைச்சாலையில போட்டானுங்க, என்னை துப்பனானுங்க, ஐயா விஷத்தை வச்சு கொடுத்தானுங்க, ஐயா நான் பாம்பு கடிக்கு போனேன், நான் போகின்ற கப்பல் சேதமடைந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நான் இல்லைன்னு சொல்லல. கிறிஸ்தவனே நம்மளுக்கு சேலஞ்ச் இருக்கு. எப்ப நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி வந்தனோ அப்பொழுது சேலஞ்ச் ஆரம்பிச்சிச்சு நம்மளுக்கு இந்த உலகத்தில். அந்த சேலஞ்ச் சேஞ்ச், மாறுதலை கொண்டு வருது. ஏன் என்னோட வாழ்க்கையில மாறுதலை கொண்டு வருது. என் வாழ்க்கையில மாறுதல் கொண்டு வந்தது. இந்த வாழ்க்கையின் மாறுதலை கொண்டு வந்ததுனால இன்னைக்கு அநேகர் இந்த ஊழியத்தினால் மாறப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா சொல்றது மதம் மாறுது இல்லை, மனம் மாறுது. அவங்க ஒரு தெளிவான புத்திக்குள்ள வந்திருக்கிறாங்க, தெளிவான சத்தியத்தை தெரிந்து கொண்டார்கள். அதான் போல அப்பா சொன்ன நல்ல போராட்டத்தை போராடணும். ஐயா, நான் வார்க்கப்பட்ட பானபலியானேன். முடிய போதியா, என் காலங்கள் முடிய போதியா. ஆனா நீ சீக்கிரம் வா, சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்காத. அதான் இந்த கடைசி கடிதம். இந்த கடைசி கடிதத்தை கடைசி அதிகாரமும் இதுதான். சீனியர் பாஸ்டர் சொல்றாரு ஜூனியர் பாஸ்டர் கிட்ட, வா நான் கட்டளையிடுகிறேன், I charge you, come Timothy, you will face challenges, you will change this community. உன்னிடத்திலையும் இன்னிடத்திலையும் தேவன் கொடுத்திருக்கிறார் இந்த பொறுப்பை. நம்மளுடைய சமுதாயம் மாற வேண்டும் என்றால் நீங்களும் நானும் தான். எஸ், துப்புவாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி போவாங்க, மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுவாங்க. சேலஞ்சஸ். நம்மளுடைய சமுதாயம் மாற வேண்டும் என்றால் ஐயா
I command you, I charge you. நான் கட்டளை எடுக்கிறேன், நான் ஆணை எடுக்கிறேன் சொல்ற பக்குவமாக ஒரு ராஜா சொல்ற பாரு. செய், கர்த்தருக்காக செய். இது காலம் கடந்து போகிறது. அதனாலதான் இன்றைக்கு யங் ஜெனரேஷன்ஸ், வாலிப பிள்ளைகளை, திருச்சபையில் இருக்கின்ற வாலிப பிள்ளைகளை, உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், கட்டளை எடுக்கிறோம். I charge you in the presence of the God, in presence of the Lord Jesus Christ, who going to judge the living and the dead. நாங்க கட்டளை எடுக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில், இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் மரித்தோர்களையும் உயிரா உள்ளவர்களையும் நீதி தீர்க்கின்ற தேவனுடைய சமூகத்தில் கட்டளை எடுக்கிறோம். பிரசங்கம் பண்ணு, ஜெபிப்போமா. தேவரீர் ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. அஞ்சு நின்ற காலங்கள் போதும். ஆண்டவரே, நீர் கட்டளையிடுகிறீர். நீர் எங்களுக்கு ஆண்டவரே இதை கொடுத்த வார்த்தை, எங்களுடைய ஆண்டவரே ஆவிக்குரிய போதர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த பொறுப்பு ஆண்டவரே, வருகின்ற சங்கதிக்கு ஆண்டவரே, ஆண்டவரே இந்த பொருட்களை நேர்த்தியாக போதித்து வழிநடத்தி அவங்க கரங்களை குடித்த ஆண்டவரே, எங்களை காலங்களை கடந்து போக ஒப்புக் கொள்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.